ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா யாரு? உங்கள பொறுத்தவரைக்கும் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி தானே? என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல நண்பன்னா யார் தெரியுமா? உங்க தப்ப சுட்டிக்காட்ட பயமானது, உங்களுக்கு ஜால்ரா போட்டு, உங்கள ஏமாத்தி, நீ செய்யறதெல்லாம் கரெக்ட்டுன்னு உங்கள என்கரேஜ் பண்ணி, ஒரு தப்பான வழிக்குள்ள மட்டுமே கொண்டு போறான் பார்த்தீங்களா? அவன நண்பன்னு இந்த உலகம் மொத்தமும் நம்புது. ஆனா அப்படி இல்ல. உங்க மூஞ்சுக்கு முன்னாடி, "நீ செய்யறது தப்பு. இத பண்ணாத. இத நான் சொன்னா நீ என்ன கெட்டவன்னு நெனப்ப. என்ன வெறுத்து போவ. என்னை விட்டுட்டு போயிடுவ." இப்படி எல்லா பதிலும் தெரிஞ்சும் ஒருத்தவங்கள, "நீ செஞ்சது தப்பு." அப்படின்னு அதிகாரமா, கம்பீரமா, பயம் இல்லாம உங்ககிட்ட தைரியமா சொல்றான் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தான் உங்களோட உண்மையான நண்பன். அவன் மட்டும் தான் நீங்க தப்பான வழியில போகக்கூடாதுன்னு நெனைக்கிறான். அவன் மட்டும் தான் நீங்க நல்லா வாழணும்னு நெனைக்கிறான். பின்னாடி எந்த பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாது. அவன் லைஃப் சேஃபாக செக்யூராக இருக்கணும்னு நம்புகிறான். தயவு செஞ்சு இப்படி ஒரு நண்பன் உங்களுக்கு கிடச்சான் அப்படின்னா, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா, எவ்வளோ உருண்டாலும் பிறண்டாலும் சரி, இப்படி ஒரு நண்பன் திருப்பி கிடைக்க மாட்டான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஜென்ரேஷன் இருக்கட்டும், எந்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், ஒருத்தவங்கள ஜால்ரா போட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே பாராட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, அவன் கண்டிப்பாக உங்கள் நண்பனாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் தெளிவாக உங்களை யூஸ் பண்ணுறான். உங்கள் காசை யூஸ் பண்ணுறான். உங்கள் டைமை யூஸ் பண்ணுறான். உங்கள டோட்டலாக அவன் கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் தான் கெத்தாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் உண்மையிலுமே அவன் தான் கெத்தாக லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கான். அதுவும் உங்களை வச்சு. உங்களுக்கு இது எவ்வளோ சீக்கிரம் புரியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் நல்ல நண்பனை தேடுங்க. ஆல்ரெடி இருக்கானா அவனை யாருக்கோ விட்டு கொடுக்காதீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நிஜமாகவே உங்கள் லைஃப் சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் ஹாப்பி லைஃப் கண்டிப்பாக இருக்கும். அந்த நண்பன் மட்டும் இருந்தானா விட்டுறாதீங்க. இல்லைன்னா இப்போவே தேட ஆரம்பிங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.